டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்டில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் வெளியில் வந்திருக்கேன் ஆஃப்டர் 6 months ஆஃப் லாக்டவுனில். சென்னையில் வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. இட்ஸ் குட் சைன் டு பி பேக் டு நார்மல்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் வில் கோ பேக் டு நார்மல். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோவலம் வந்திருக்கேன். ஸோ லாங் டிரைவ் எடுத்து போகலாம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து அவங்களுக்கு லெஸ் க்ரௌடாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ அதனால தான் நான் ஏர்லியாக ஆரம்பித்து 6 o'clock ஆரம்பித்து இப்போ இங்கே வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 7:30 பிரைட்டாக இருக்குது சன் என் மேலே, உங்களுக்கே தெரியுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஒருவேளை உங்களுக்கு எங்கேயும் போக முடியலன்னா நீங்கள் மொட்டை மாடியில் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம். இல்லைனா பக்கத்தில் என்ன மாதிரி இஃப் யூ ஆர் ரியலி லக்கி எனஃப் நீங்கள் பீச் இருந்ததுன்னா கண்டிப்பாக சோம்பேறித்தனப்படாமல் பீச்சுக்கு போயிட்டு வாங்க, பயப்பட வேண்டாம். பட் மார்னிங் எப்போல்லாம் உங்களுக்கு க்ரௌட் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதோ அப்போ போயிட்டு வாங்க. தட் வுட் பி பெஸ்ட் ஆப்ஷன். க்ரௌடான இருக்கிற டைமில் போனீங்கன்னா ஆப்வியஸாக நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் போகிறது எப்போவுமே நல்லது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், நான் என்னெல்லாம் பார்த்தேன், எப்படி என்ஜாய் பண்ணேன். சரௌண்டட் பை க்ரீன்ஸ் அண்ட் ப்ளூ ஸ்கையை பார்க்குறப்போ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. கோவலம் இல்லைனா கேவலாங் பீச்சுன்னு சொல்லுவாங்க இந்த பீச் பேர். அண்ட் இது வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு நல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திருவான்மியூர்லேருந்து உங்களுக்கு கோவலம் பீச் வந்து 23 கிலோமீட்டர்ஸ். டிராஃபிக் இல்லைனா நீங்கள் ½ an hourலேயே ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் சைடில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து முட்டுக்காடு லேக். இது வந்து போட் ரைடுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப லைவ்லியாக இருக்கும் இந்த பிளேஸு. பட் இந்த பேண்டமிக்கில் யாருமே இல்லாமல் ரொம்ப வெறிச்சோடின்னு இருந்தது. பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பீச் வரைக்கும் வந்துட்டு தண்ணியில் விளையாடாமல் போனால் எப்படி? அதனால நாங்கள் பாலவாக்கம் பீச் வந்தோம். அடுத்து இந்த பாலவாக்கம் பீச் வந்து என் வீட்டிலேருந்து 8 to 10 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பீச்சு. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நிறைய பேர் எக்ஸசைஸ் அண்ட் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. இதை பார்க்குறப்பவே நம்ம சீக்கிரமே பேண்டமிக்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலான்ற ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆங்ஸைட்டி, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால இருக்கிற ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் மீ டைம் ஃபார் அட்லீஸ்ட் 10 to 15 minutes உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். தண்ணியில் நல்லா விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த விர்ச்சுவல் பீச் vlog வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and be happy. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.